வணக்கம். இன்று உங்களை விழிப்புணர்வு சாமனோடு தொடர்பு கொள்வதற்கு நான் வந்திருக்கிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, கால்நடை தோழர்களே, கோழி முட்டை சைவமா அசைவமா என்ற தலைப்போடு இன்று வந்திருக்கிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, கோழி முட்டை சைவமா அசைவமா, உண்மையை சொல்லுங்கள். அன்புக்குரிய நண்பர்களே, நமக்கு கால்நடைகளில் இருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள் பால், முட்டை, இறைச்சி. நண்பர்களே, அனைவருக்கும் தெரியும். அன்புக்குரிய நண்பர்களே, பாலை சைவம் என்று சொல்கிறார்கள், இறைச்சியை அசைவம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, இந்த அசைவத்திற்கும் இந்த சைவத்திற்கும் இடையிலே திண்டாடுகிறது முட்டை. அன்புக்குரிய நண்பர்களே, முட்டை வாயிருந்தால் கத்திவிடும். நாம் சைவமா அல்லது அசைவமா என்று கத்திவிடும். அன்புக்குரிய நண்பர்களே, உங்களுக்கு அதற்கு முன்னால் நம்மளுடைய டார்வினுடைய கொள்கை மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று ஒரு திட்டம் இருக்கிறது. நம்மளுடைய மரபியல் தந்தை அண்டவெளியில் மற்ற கோளிலிருந்து பிறந்தான் என்று ஒரு தீர்வு இருக்கிறது. ஐயா, இந்த தீர்வெல்லாம் இருக்கட்டும். நம்முடைய தமிழர்கள் பண்பாட்டிலே இந்த சைவம் என்பவர்கள் யார், அசைவம் என்பவர்கள் யார் என்பதை அப்பொழுதே தமிழகத்தினுடைய தீர்வு இருக்கிறது. சைவம் என்பவர்கள் உண்ணாதவர்கள் என்றும் உண்பவர்கள் அசைவர்கள் என்றும் இருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, நம்மளுடைய இந்த திட்டத்தின் அடிப்படையிலே காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளாக இருக்கட்டும், வீட்டில் உள்ள விலங்குகளாக இருக்கட்டும், அதாவது உலகத்திலேயே இந்த நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள், அதாவது கடலில் இருக்கிறதை விட்டுவிடுங்கள், உலகத்திலேயே நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகளிலே மேல் நோக்கி வளரக்கூடிய ஒரே விலங்கு நம்ம மனிதன் மட்டும்தான். மற்ற ஆடுகள், கோழிகள், குதிரைகள் எல்லாம் பக்கவாட்டில் வளரக்கூடியவை. அன்புக்குரிய நண்பர்களே, விஞ்ஞானிகள் இதுவரையும் மருத்துவ விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது எல்லா உருவங்களும் ஒவ்வொரு விலங்குகளுக்கு மாறுபடும். சிங்கத்திற்கு மாறுபடும், மானுக்கு மாறுபடும், குதிரைக்கு மாறுபடும், யானைக்கும் மாறுபடும், மனிதனுக்கு மாறுபடும், வெளியே தோற்றங்கள் மாறுபடும், உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளும் மாறுபடும். அன்புக்குரிய நண்பர்களே, ஒரு உணவு செரிக்கப்பட வேண்டும் என்றால் வாயிலே நம்முடைய உமிழ்நீர் சுரக்கப்பட வேண்டும், கல்லிலிருந்து உயிர்நீர் சுரக்கப்பட வேண்டும். இது எல்லா உயிரினத்திற்கும் ஒன்றே. எல்லா உயிரினத்திற்கும் வாயில் சுரப்ப உமிழ்நீரும் கடையத்தில் சுரக்கக்கூடிய உயிர்நீரும் தேவை. நண்பர்களே, தயவு செய்து இன்று இருக்கக்கூடிய இப்பொழுது தலைப்புக்கு நம்ம போவோம். முட்டை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்திலே முட்டையானது பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரையும் அதாவது எல்லாம் நினைக்கலாம், சேவல் இல்லாமல் முட்டை போடுமா அப்படி என்ற கேள்விகள் அறியாமையில கிராமத்தில் இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கலப்பின கோழியாக இருக்கட்டும், அதே வெளிநாட்டு கோழியாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டுக்கோழியாக இருக்கட்டும், தன்னுடைய உடம்பிலே தேவையான சத்துக்கள் அடிப்படையிலே சேவல் சேராமல் இன்னைக்கு முட்டை எடுதுங்க. அன்புக்குரிய நண்பர்களே, கால்நடை தோழர்களே, அதனால இந்த உயிரணுக்கள் இல்லாத, உயிர் கரு இல்லாத முட்டையை இன்னைக்கு நம்ம எல்லாம் உண்றோம். நல்லா தெரிஞ்சுக்கணும். இத நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு சேவல் சேர்ந்த முட்டை கரு அது குஞ்சு பொறிக்கக்கூடியது. ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அதாவது உயிர்கரு இல்லாத முட்டையை தான் நம்ம எல்லாரும் சாப்பிடுறோம். என்ன சொல்லுது, சைவம்னா என்ன, அசைவம்னா என்னன்னு கேட்கிறோம். இப்ப ஒரு கால்நடை மாடானது பால் பாத்தீங்கன்னா உயிரோட எப்போ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கு? பால் கொடுக்குது. இறைச்சி எப்படி? ஒரு உயிரினத்தை நம்ம உயிரை எடுத்துட்டு அதுல இருந்து எடுக்கக்கூடியது இறைச்சி. அப்ப அது அசைவம்னு சொல்லுது. இப்ப இந்த பாலை உயிருக்கு எந்த சேதம்லாம் எல்லாம் கொடுக்கறது மாதிரி முட்டையும் அது மாதிரிதான். அதாவது இந்த முட்டை பாத்தீங்க அப்படின்னா, கோழிலே இயற்கையிலே அதுக்கு தேவையான சத்து அதுலயே இருக்கு. அதனால முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். சேரணும் தேவையே இல்லைங்க. நல்லா தெரிஞ்சுங்க. அப்படி சேர்ந்தாலும் கருமுட்டையை நம்ம கருமுட்டை என்ன பண்றோம், கரு சேர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்றோம், பொறிச்சு சாப்பிட்டுறோம். நண்பர்களே, இன்னைக்கு சொல்ற உலகத்திலேயே கலப்படம் இல்லாத பால்ல கலப்படங்க, அரிசியில கலப்படங்க, எண்ணெயில கலப்படங்க, கலப்படம் இல்லாத பொருளே இல்லைங்க. ஆனா உலகத்திலேயே கலப்படம் இல்லாத பொருள் நம்ம முட்டை தாங்க, நம்ம முட்டை தான். அன்புக்குரிய நண்பர்களே, பெரியவர்களே, நான் என்ன சொல்றேன்னா, பாலை நீங்க சைவம்ங்கிறீங்க, அதாவது இறைச்சியை அசைவம்ங்கிறீங்க.
நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த முட்டையானது உயிருக்கு சேதம் இல்லாம தினந்தோறும் தானே முட்டை போடுது. அப்ப இது முட்டைங்கிறது சைவம் தானே. அன்புக்குரிய நண்பர்களே, இது நான் சொல்லல, நம்மளுடைய மகாத்மா காந்தி கூட சொல்லி இருக்கிறாரு. பாலை நீ சைவமா ஏத்துக்கிட்டவங்க இந்த உயிர்க்கறி இல்லாத முட்டையில் ஏத்துக்கணும்னு அவரே சொல்லித்தாருங்க. மகாத்மா காந்தி சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு என்னங்க, முட்டை சைவமே என்று கூறி அடுத்த ஒரு விழிப்புணர்வு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.